பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 23வது அதிகாரம் 36 வசனத்திலிருந்து படிக்கிறேன். போதகரே, நியாய பிரமாணத்தினிலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கட்டளை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். ஸோ ரெண்டே கற்பனைகள்ல முழு வேதத்தையும் உள்ளடக்கி ஆண்டவர் இந்த இடத்துல கொடுத்துட்டார். ஸோ நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் எல்லாம் இந்த ரெண்டு கற்பனையில அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கற்பனையாக இருக்கிறது. ஸோ இதை நாம் ஆழமாக ஆராய்ந்து பார்த்து வாழ்க்கையில் இதை நாம் அனுபவிக்கவும் அதை நாம் செயல்படுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. அப்போ நம்ம தேவனை இந்த இடத்துல 3 விஷயம் சொல்லப்படுகிறது: இருதயம், ஆத்துமா, மனது. ஸோ நம்மளுடைய யோசனை, சிந்தனை, விருப்பம், ஆசை எல்லாமே அவர் மீது இருக்கும் பொழுது அதுதான் முழுமையா அவரை அன்பு கூறுவது. ஸோ இந்த அன்பை பற்றி பேசும் பொழுது, அன்பு என்றால் என்ன? இது நம்மிடத்திலிருந்து உருவானதா? அது எங்கே வெளிப்பட்டது? அன்புனா என்னன்றதை நம்ம பார்க்கும் பொழுது 1 யோவான் 4வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஸோ இந்த அன்பு எங்கே உண்டானது என்றால் மனிதனிடத்தில் உண்டானதல்ல. இப்போ நம்ம அன்புன்னு சொல்கிறோம், மற்றவர்களை நேசிக்கணும்னு சொல்கிறோம். பட் இந்த அன்பு எங்கே உண்டானது, எங்கே வெளிப்பட்டது அப்படின்னா, தேவாதி தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்து இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ முதலாவது அன்பு அங்குதான் உருவானது, மனிதர்களிடத்தில் அல்ல. ஸோ தேவனிடத்திலிருந்து உண்டானது தான் அன்பு. அவர் நம்மிடத்தில் ஃபஸ்ட்டு அன்பை செலுத்தினார். அதுக்கப்புறம் தான் நாம் அவரை அன்பு கூறுகிறோம். ஸோ இதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்டிமசி வித் காட். ஸோ தேவனை அறிகிற அறிவில் நாம் அறிந்து ஆழமாய் அவரோடு உறவு கொள்ளும் பொழுதுதான் அந்த அன்பு நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது. ஸோ அந்த அன்பை பெற்றுக்கொண்ட மனிதன் தேவனை எப்படி அன்பு கூற முடியும் என்றால், முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு, முழு இருதயத்தோடு. ஸோ அவரையே நாம் சார்ந்து கொள்வது. ஸோ அதுதான் அன்பு. அப்போ தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வது, அவரை நேசிப்பது அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சினாரியோவில் பார்க்குறப்ப தேவனை நாம் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவது என்றால் நம்மளுடைய ஆத்தும நேசர். அப்போ நம்ம நம்மளுடைய சுயமாக இந்த அன்பை நமக்குள்ளே உருவாக்கி கொள்ள முடியாது. ஸோ நம்மளுடைய அன்புன்றது ஆத்துமா சம்பந்தப்பட்டதாக இருக்குது. ஸோ ஆத்தும நேசராகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நாம் எந்த அளவுக்கு இருதயத்தில் நாம் உள்வாங்குகிறோமோ, வார்த்தையாகிய தேவனை நம்மளுடைய இருதயத்தில் நிலைநிறுத்துகிறோமோ, அவரை பற்றி அறிந்து கொள்கிறோமோ, அந்த அளவிற்கு நாம் அந்த அன்பை நம்மளுடைய இருதயத்தில் சுமக்கிறோம். அந்த இருதயத்துக்குள்ள அந்த அன்பு, ஆத்தும நேசர், நம்மளுடைய ஆத்துமாவுக்குன்னு ஒரு நேசர் இருக்கிறார். அவர் மட்டும்தான் நம்மளுடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்த முடியும். அதை அன்பினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பப்படும். அது யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஸோ தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியல, அவருடைய குணம் என்ன, அவருடைய இருதயம் என்னன்றதை நம்ம பரிபூர்ணமாக தெரிந்து கொள்ள முடியல. அதனால தான் அவருடைய இருதயத்தை வெளிப்படுத்தும்படி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி இந்த உலகத்திற்கு வந்தார், தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஸோ அதை நாம் உற்று பார்க்க தான் அன்பு என்னன்றதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஸோ அந்த அன்பை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். நமக்குள்ளே அதை உருவாக்கி கொள்ள முடியாது. எந்த அளவுக்கு ஆத்தும நேசராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் உற்று பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஆத்துமா என்ற மனது அவருடைய அன்பினால் நிரம்பும். ஸோ அப்பொழுது நாம் என்ன பண்ண முடியும்? அவர் நம்மிடத்தில் வைத்த அன்பை நாம் அதிகமாய் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் தேவனிடத்தில் நாம் அன்பு கூற முடியும். ஸோ சும்மா நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று நம்மாலேயே நம்முடைய சுய சக்தியினாலேயோ சுய பக்தியினாலும் அவரை நேசிக்க முடியாது.
ஸோ எந்த அளவுக்கு சிலுவையில் வெளிப்பட்ட அந்த அன்பை, கிருபையை நாம் உற்று பார்க்கிறோமோ, தியானிக்கிறோமோ, யோசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய இருதயம் அவருடைய அன்பினால் நிறைகிறது. ஸோ அதுக்கப்புறம் நாம் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு நாம் அன்பு கூற முடியும். எல்லாவற்றிலும் அவரை நாம் சார்ந்திருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டேவிடோட வாழ்க்கையில பார்க்குறப்ப, அவர் எல்லா சூழ்நிலையிலும், கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும், அவருக்கு நிறைய எதிரிகள் சூழ்ந்திருந்த நேரத்திலையும், பாவம் செய்து அதனால் வந்த விளைவுகளை அவர் அனுபவித்த பொழுதும், எல்லா நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், மற்றவர்கள் அவரை காட்டி கொடுத்த பொழுதும், தன்னுடைய எதிரியை தன் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்த பொழுதும், அவரை பழிவாங்காமல் எல்லா நேரத்திலும் பார்த்தீங்கன்னா அவர் தேவனையே சார்ந்து கொண்டிருந்தார். ஸோ எந்த நேரத்திலையும் அவர் தேவனை விட்டு ஓடி போகலை, அப்பாவையே பிடிச்சு கொண்டார். ஸோ அதுதான் அவர் என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்ற ஒரு நேசமுள்ள ஒரு வார்த்தையை தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டார். எத்தனை பாக்கியமான மனுஷன் பாருங்களேன். ஸோ அவர் தேவனை இதுதான் அன்பு கூறுறது. ஸோ நம்ம அப்பாவை தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்காக எல்லாவற்றையும் செஞ்சிருக்கிறாரு, எனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாரா? ஸோ என்னை மீட்பதற்காக, என்னை நான் பிழைத்திருக்கும்படியாக எனக்காக இந்த பூமிக்கு இறங்கி அடிகளையும் உதைகளையும் வாங்கி என்னுடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு என்னை விடுதலை ஆக்கினார் என்றால் அந்த அன்பு எத்தனை பெரியது என்பதை நாம் ரிசீவ் பண்ண நம்மளுடைய இருதயமானது முற்றிலுமாய் தேவனுடைய அன்பில் சார்ந்து கொள்ளும். அப்போ எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை விட்டு செல்லவே மாட்டோம். ஏன்னா எனக்காக ஒரு பெரிய ஒரு வெற்றியை, ஒரு விடுதலையை அந்த சிலுவையில் முடித்திருக்கிறார். ஸோ அதனால் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. என் வாழ்க்கை சூழல்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது, நான் அவரையே சார்ந்து கொள்வேன் என்ற எந்தவித பயமோ, அச்சமோ, கவலையோ, சந்தேகமோ இல்லாமல் அவரை அப்படியே பற்றி கொண்டிருப்பது தான் தேவனிடத்தில் நம் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவது. ஸோ ஒரு மனிதன் எந்த அளவுக்கு இந்த தேவனிடத்தில் இருக்கிற அன்பினால் நிரப்பப்பட்டு தேவனை அன்பு கூற ஆரம்பிக்கும் பொழுது நாம் மற்ற மனிதர்களை நிச்சயமாக நாம் நேசிக்க முடியும். ஸோ அந்த மனிதனால் தேவனுடைய அன்பை அறிந்து, தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டு தேவனை அன்பு செய்கிற ஒரு மனிதன் மற்ற மனிதனையும் அன்பு செய்ய முடியும். ஸோ அவனிடத்தில் மற்ற மனிதனை நேசிக்காமல் இருக்க முடியாது. மற்ற மனிதனை ஏமாற்ற முடியாது, கொலை செய்ய முடியாது, திருட முடியாது. இந்த 10 கற்பனைகள் இருக்கிற எல்லா காரியங்களையும் அவன் நிறைவேற்ற முடியும். ஸோ முதலாவது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரை அறிகிற அறிவில் நாம் வளர்ந்து பெருகும் பொழுது, அந்த அன்பை அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு மறுரூபத்தை பார்க்க முடியும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார், கிறிஸ்துவின் அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் இன்னதென்று உணரவும், அறிவு கிட்டாத அன்பை அறிந்து கொள்ளவும் தேவனே உடைய சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படவும் உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எனக்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் அப்படின்றார். அப்போ பாருங்க, கிறிஸ்துவின் அன்புக்கு ஒரு ஆழம், அகலம், நீளம், உயரம் இருக்கு. இது மனிதனுடைய அறிவினால விளங்கி கொள்ள முடியல. ஏன்னா தேவாதி தேவன் எனக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டு அந்த சிலுவையில மரண வழிகளை ஏற்றுக்கொண்டு என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து என்னை மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கி என் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார் என்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையின் செய்தியை நமக்கு அந்த சிலுவையில செய்து முடித்திருக்கிறார். ஸோ அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நாம் தேவனை விட்டு பிரியவே முடியாது. எதற்கும் நாம் கவலையே பட மாட்டோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விடுதலை எனக்கு கொடுத்தனால இந்த உலகத்தில் இருக்கிற எந்த இருளும் என்னை சூழ்ந்து கொள்ள முடியாது. அப்படின்ற ஒரு சூழ்நிலையில எல்லா நேரத்திலும் நாம் அவரை பற்றி கொள்ள முடியும். அந்த அன்பிலே நாம் நிலை நிற்க முடியும். ஸோ இந்த வாழ்க்கைக்குள் நாம் வரும்பொழுது இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்களும் அது நிறைவேறுகிறது அப்படின்றார். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்மளுடைய ஆத்துமா என்ற மனது ஆத்தும நேசராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் பாராட்டின அன்பை, இரக்கத்தை, வல்லமையை, விடுதலையை ஆராய்ந்து பார்த்து இன்னும் நம்மளுடைய ஆத்துமாவை, மனதை அவருடைய அன்பினால் நிரப்பும் பொழுது நிச்சயமாக நாம் அந்த தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூற முடியும். ஸோ அந்த அன்பினால் நாம் நிரப்பப்படும் பொழுது தேவனை அன்பு செய்கிற நம்மால மற்றவர்களையும் நாம் நேசிக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தை நம் வாழ்க்கையில் நாம் நிறைவேற்றும் பொழுது நிச்சயமாக இந்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் நம் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதாய் உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தகப்பனுக்கும் ஒரு மகனுக்கும் உள்ள ஒரு உறவு போன்ற உறவு சம்பந்தப்பட்ட ஒரு மார்க்கம் தான் கிறிஸ்தவம்.
ஸோ இந்த அன்பை நாம் அதிகமாய் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நாம் சகல பரிபூரணத்தினாலும் நாம் நிரப்பப்படுகிறோமா. இன்றைக்கு நாம் வாழ்க்கையில் பரிபூரணத்தை தேடுகிறோம். நம்மளுடைய ஹெல்த்தில், ஃபினான்ஸில், உறவுகள் எல்லாத்துலேயும் நம்ம ஒரு பரிபூரணத்தை, ஒரு நிறைவை தேடுறோம். ஆனால் அதற்கு ஒரு வழி என்ன அப்படின்னா, தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படுவதும், ஆத்துமாவை அவருடைய அன்பினால் நிரப்பும் பொழுது நிச்சயமாக நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு விஷயம் ஸோ நாம் ஆவி, இந்த ஆத்துமாவோட தொடர்புடையது அன்பு. அப்போ நம்மளுடைய மனசு, நம்மளுடைய யோசனை, நம்மளுடைய சிந்தனை எப்பொழுதும் கிறிஸ்துவை பற்றினதாக இருக்கும் பொழுது அந்த நினைவோடு, அந்த ஆத்தும அன்போடு, ஆத்தும நேசரின் அன்போடு நிறைந்து நாம் பரிசுத்த ஆவியினால் நாம் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது தான் நம்மளுடைய ஆவி தேவனோடு, பிதாவாகிய தேவனோடு தொடர்புக்குள்ளே வருகிறது. அப்பொழுது நாம் அந்த பரிபூரணத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஸோ நம்மளுடைய ஆத்துமாவில் கிறிஸ்துவின் அன்பு இல்லாமல் வெறும் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது அது ஒரு நிறைவான ஜெபமாக இருக்க முடியாது. ஸோ அன்புக்காகவே ஒரு அதிகாரம் எழுதப்பட்டது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். அதில் பாருங்களேன், அவர் சொல்கிறார் அழகா, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமெடுக்கிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் அப்படின்றார். அப்போ ஆத்தும நேசராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அன்பினால், அவர் மீது உள்ள நேசத்தினால் என் ஆத்துமா நிரம்பாமல் வெறும் ஆவியில் நிறைஞ்சு நான் தூதர் பாஷையை பேசினாலும், மனுஷர் பாஷையில் நான் பேசினாலும், அந்நிய பாஷை பேசினாலும் அது வெறும் வெண்கலம் போல, ஓசையிடும் வெண்கலம் போல தான் இருக்கும் அப்படின்றார். அப்போ நம்மளுடைய ஆத்துமா அன்பினால் நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நாம் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது தான் அது ஒரு பூரணமான ஒரு ஜெபமாக இருக்கும். இன்றைக்கு அநேக இடங்களில் இருதயம், ஆத்துமா என்ற மனது கிறிஸ்துவின் அன்பினால் நிரம்பாமல் வெறும் ஆவியில் ஜெபிக்கும் பொழுது அது பரிபூரணமாக்கப்படுறதில்லை. அதனால தான் இந்த இடத்துல அவர் சொல்கிறார், அப்போ நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை அப்படின்றார். பாருங்க. ஸோ எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயத்தை. அப்போ நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லலாம், ஆவியில் நிறைஞ்சு ரகசியங்களை சொல்லலாம், அறிவு இருக்கலாம், மலைகளை பெயர்க்கத்தக்கதாக விசுவாசம் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய ஆத்தும நேசராகிய கிறிஸ்துவின் அன்பினால் நிரம்பாவிட்டால் அது பயனற்றது அப்படின்றார். ஸோ அப்போ ஆத்தும நேசராகிய நம்மளுடைய ஆத்துமா என்ற மனது எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட வேண்டும் என்பது எவ்வளோ முக்கியமாக இருக்குது பாருங்க. ஸோ அடுத்தது சொல்கிறார், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்றார். ஸோ என் சரீரத்தையே நான் சுட்டரிக்க கொடுத்தாலும் என்னுடைய ஆத்துமா கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்படாவிட்டால், அவர் மீது எனக்கு நேசம் இல்லாவிட்டால் அது பிரயோஜனம் இல்லை அப்படின்றார். எப்படி நீதிமொழிகள் 8 ஞானத்தை பற்றி சொல்கிறப்ப அந்த ஞானம் என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்து, வார்த்தையாகிய இயேசுவை பற்றி சொல்கிறார். இந்த இடத்துல அன்புன்றதை பார்க்கும் பொழுது அது சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை தான் அந்த இடத்துல சொல்லுது. ஏன்னா அடுத்தது பாருங்களா, அந்த குணங்கள், அன்புக்கான குணங்களை பார்க்கும் பொழுது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தால் சந்தோஷப்படாமல் சத்தியத்தால் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்போ பாருங்கள், இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவோடைய குணங்களை தான் இந்த இடத்துல சொல்லுது. அவர் பாருங்கள் எல்லாத்தையும் சகிச்சார். அவர் அடிக்கிறாங்க, கன்னத்தில் முகத்தில் காரி துப்புறாங்க, தாடை மயிரை பிடுங்குறாங்க, ஆனால் எல்லாத்தையும் சகித்து கொண்டாரே. ஸோ அதுதான் அன்பு. ஸோ அந்த அன்பை நான் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் அநியாயத்தில் சந்தோஷப்படலை, சத்தியத்தில் சந்தோஷப்படும், எல்லாத்தையும் தாங்குச்சு, எல்லாத்தையும் அவர் நம்பினார். ஸோ இது நீடிய பொறுமையும் தயவும் உள்ளது. இது மனிதனுடைய அன்பு அல்ல. இந்த அன்புன்னு சொல்கிற வார்த்தை ஏதோ நம்மளுடைய சுய முயற்சியினால் உண்டாக்கப்படுவது அல்லவே அல்ல. எந்த அளவுக்கு சிலுவையில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அன்பை, தியாகத்தை, குணங்களை நாம் நோக்கி பார்ப்பது தான் அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது கிறிஸ்துவின் குணங்களை
தான் இந்த இடத்துல சொல்லுது. அன்புனா இயேசு கிறிஸ்து தேவன். தேவன் வந்து அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அந்த அன்பை மனிதனுக்கு வெளிப்படுத்தி காட்டதான் அவர் சிலுவைக்கு வந்தார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு சிலுவைக்கு வந்து அந்த சிலுவையில் அன்பு இன்னதென்று நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். ஸோ ஏசாயா 53 பற்றி சொல்லும் பொழுது அது வேதத்தின் நடுவில் இருக்கிற ஒரு அதிகாரம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு மனிதனுக்காக எப்படிப்பட்ட ஒரு விலைக்கரையத்தை, எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அங்கே பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத நாம் ஆராய்ந்து பார்த்து அந்த அதிகாரத்தை நாம் உற்று நோக்கும் பொழுது அன்பு இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்மால் அவரை நேசிக்காமல் இருக்கவே முடியாது. நமக்காக அவர் மரண தூளிலே போடப்பட்டார் அப்படின்னா அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு செல்களிலும் ஒவ்வொரு அவயங்களிலும் அந்த மரணத்தின் வலிகள் ஊடுருவ தன்னை ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நான் என்னுடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களிலும் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அந்த ஜீவன் ஊடுருவ அவர் வந்து அந்த இடத்துல பிசாசின் காரியங்களை வெளியரங்கமான கோலமாக்கினார். எப்படிப்பட்ட ஒரு அன்பு பாருங்க மனிதனுக்காக. அவன் பாவம் செய்தான், போகட்டும் அப்படின்னு விடலை. என்னை மீட்பதற்காக, நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்த ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அழகில் சிறந்தவர், எல்லாம் அவருடையது. அப்படிப்பட்டவர் அனாதையாக நிர்வாணமாக அந்த சிலுவையில் தொங்கி அத்தனை அவமானங்களையும் சகித்து கொண்டாரே. ஸோ இதை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக அன்பு இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள முடியும். தன் நண்பனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இல்லை என்று சொன்னதை அவர் செஞ்சு காமிச்சிட்டு போயிருக்கார் சிலுவையில். ஸோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர நீங்கள் வேறு ஒன்றையும் அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தையின்படி எந்த அளவுக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் உற்று பார்க்கும் பொழுது அன்பு இன்னதென்று நாம் விளங்கி கொள்ள முடியும். அந்த அன்பினால் நாம் நிரப்பப்பட முடியும். ஸோ அன்பு இன்னதென்று வெளிப்படுத்த தான் அவர் சிலுவைக்கு இறங்கி வந்தார். ஸோ இந்த நல்ல நேசரை தேடி கண்டுபிடித்து ஆராய்ந்து பார்த்து நம்மளுடைய ஆத்துமாவை, மனதை அவருடைய அன்பினால் நிரப்பி நம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, நம் முழு மனதோடு நாம் அவரை நேசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஸோ அந்த அன்பினால் நிரப்பப்பட்டு நாம் மற்றவர்களையும் நேசிப்போம். நிச்சயமாக பரலோகத்தின் வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்க முடியும். ஸோ we are chosen to live a heaven on earth life. Amen. Amen.